அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அடுத்த 7 நாட்கள் 15/8/2023 முதல் 21/8/2023 வரை எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது. 5 கிரகநிலைகள் 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி மற்றும் சந்திர பயிற்சி போன்ற பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் 5 கிரகநிலைகள் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க. குரு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மிக பெரிய அளவில் நல்ல வரவேற்கத்தக்க மாறுதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குரு பகவானின் சுப பார்வையால் அதீதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவானின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. 7, 9 மற்றும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் பல விதமான சிரமங்கள் குறைந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. வீடு தேடி வரும் பணமூட்டையாக பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற உன்னதமான விஷயம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து ராகுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துகள் போன்றவை தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும். அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் இந்த வாரம் முழுவதும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். எனவே ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து ஒரு பணியை மேற்கொள்வது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்தவிதமான பணியிலும் ஈடுபட வேண்டாம். நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். 6லிருந்து 7ற்கு மாறுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியனுடைய இந்த மாறுதல் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தில் பொதுமனை புகுதல் உள்ளிட்ட பல அற்புதமான மங்களகரமான நிகழ்வுகள் நீங்கள் நினைத்தபடியே செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள்ல இருந்த தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு. பலவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் கூடுதல் அலைச்சலும் சிரமமும் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை கூட சற்று அலைந்து திரிந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எந்த பணியை எடுத்தாலும் சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க. சுக்கிரன் 7லிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவர் வக்ரகதியில் செல்வது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பாராத திடீர் நன்மையும் யோகத்திற்கான வாய்ப்பும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் 7ல் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். புதனின் அமைப்பு காரணமாக கடினமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவரக்கூடிய தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கிறதுங்க கிரகநிலைகள். இது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அமாவாசை நிறைவடைந்ததற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. சந்திரன் இறுதியில் அஷ்டமத்திற்கு செல்கிறார். எனவே வாரத்தின் இறுதியில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பான வளர்ச்சியை கொடுக்க போகிறாருங்க. சந்திரனால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை. நல்ல பல காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்திரனின் அமைப்பு காரணமாக மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ஜீவனக்காரருமாக இருக்கக்கூடிய சனி பகவானை
சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறார். செவ்வாய் அஷ்டமத்தில் செல்கிறார். எனவே சில எதிர்மறையான சிந்தனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை மட்டும் கையாளுவதில் சற்று விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் ஒரு நேர்மறையான சிந்தனை 1000 முறை கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. நேர்மறையான சிந்தனையுடன் ஒரு செயலை செய்யும் போது அசூர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உதாரணமாக நாம் ஒரு சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் சாலையின் நேராக பார்த்து அதனுடைய தன்மையை அறிந்து நாம் வாகனத்தை இயக்கும் போது மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் வாகனத்தை இயக்க முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு சாலையின் ஓரங்களில் உள்ள பள்ளத்தை பார்க்கும் போது நாம் இயக்கக்கூடிய வாகனம் அந்த பள்ளத்தை நோக்கி பயணிக்குங்க. அது மட்டுமல்லாது சாலையில் உள்ள தடுப்பு சுவற்றை பார்த்தோம் என்றாலும் வாகனமானது அந்த தடுப்பு சுவற்றில் மோதுவது போல் செல்லும். அதற்கு பிறகு நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதே போன்றுதான் எதிர்மறையான சிந்தனைகளும் நம் மனதில் தோன்றும் போது அவை மிக வேகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேர்மறையான சிந்தனைகள் சற்று பொறுமையாக நடைபெற்றாலும் நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். எனவே நேர்மறையான சிந்தனைகளுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் பல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு வக்ரகதியில் மிக விரைவில் மாறப்போகிறார். எனவே பல தடைகள் விலகி அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எனக்கு வீடு தேடி வரும் பண மூட்டையாக பல நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் துளியளவும் கூட கிடைக்காது, எனக்கு வீடு தேடி வரும் கடன் மூட்டையாக தான் அமையும் என்று நினைத்தால் அதுவும் அப்படியே சாத்தியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே அவற்றை உணர்ந்து நல்ல நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொண்டால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்வில் சுவிச்சம் என்பது நிச்சயமாக பெருகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் சூரியனுடைய மாறுதல் காரணமாக இல்லத்தில் புதுமனை புகுதல், புதிதாக நிலம் வீடு வாங்குதல் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை, சுப நிகழ்வுகளான திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை நடத்துதல் போன்ற அனைத்துமே மகிழ்ச்சிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் அத்தனையும் தவிடுபடி ஆக்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் வித்திடக்கூடிய ஒரு வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரகதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இந்த பணிகளை எதிர்கொள்வது மிக சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் வக்ரகதியில் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை, அரசியல் துறையில் இல்லம் தேடி வரும் பணமூட்டையாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறார். சின்ன வேலையை கூட சற்று அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே உணர்ந்து நிதானத்துடன் செயல்படுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சாதகமற்ற ஒரு நிலையில் இருக்கிறார். எனவே நன்மை தீமை சற்று கலந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. பெண்மணிகள் நிதானத்துடன் செயல்படுவது நல்ல பலன் கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.